கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்பு நகைகளை களைவார்கள். அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை உணர்வார்கள். இங்குள்ள மடைப்பள்ளி மிகவும் பெரியது. இங்கு லட்டு, பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போளி, அப்பம், பாயாசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி கேசரி ஆகியவை தினமும் தயாரிக்கப்படுகின்றன. இதில் லட்டு மட்டுமே முதலிடம் பெற்று விளங்குகிறது. ஏழுமலையானுக்கு புதிய மண் சட்டியிலேயே பிரசாதம் படைப்பர். தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கர்ப்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதே இல்லை. இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை வாழ்வில் மிக பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுகின்றார்கள். பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. 1 முழம் நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட பட்டு புடவை பீதாம்பரமே இவருக்குடைய ஆடையாக திகழ்கிறது.